Chennai Silks RD Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Krompet and Thiruvallur. அட்லி படத்துல அடுத்த படத்துல நான் போய் சான்ஸ் கேட்க போறேன். ஏன்னா இந்த அட்லி கை வச்சா அது வந்து வேற லெவல் சக்சஸா போகுது. நேஷனல் அவார்ட் ஷாருக் கானுக்கு இது வரைக்கும் ஆர்ட் பிலிம்ல அவர் நடிச்சப்போ கிடைக்காத அவார்டு கூட அட்லி படத்துல நடிச்சப்போ கிடைச்சிருக்கு. பிஜேபினா உடனே எல்லாரும் ஆன்டி முஸ்லிம்னு நினைப்பாங்க. குஷ்புக்கு வந்து முஸ்லிம்ங்கிற காரணத்துக்காக கொடுக்கல, அவங்க நிறைய ஒர்க் போட்டிருக்காங்க. விஜய் சொல்ற மாதிரிதான், பெரியாரை ஏற்கிறோம் ஆனா எல்லா விஷயத்திலயும் ஏற்கிறது இல்ல. விஜய் அவர்களை தனிப்பட்ட முறையில சினிமா ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி நான் ரொம்ப மதிக்கிறேன். இப்ப அஜித் குமார் உசுறு போச்சு, அதுக்கு முன்னாடி கள்ளச்சாராய மரணங்கள் நடந்தது, அதுக்கு முன்னாடி அனிதாவுடைய மரணம் தற்கொலை. ஒரு உசுறு போச்சுன்னா பதறி போய் ஓடி போய் அங்க அவர் நிக்கிறார். இதை நான் வந்து தொடர்ச்சியா பாக்குறேன். கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வராத ஒரு சந்தேகம், அல்லாவின் ஆசீர்வாதத்தை பெறுங்கள் அப்படின்னு சொன்னா வராத ஒரு சந்தேகம் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடும் போது ஏன் வருது? இப்போ வந்து தேசிய விருதுகள்லாம் அறிவிச்சிருக்காங்கல்ல, அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? ஊர்வசி மேம் வந்து ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாங்க, அவங்களுக்கு வந்து சிறந்த துணை நடிகைக்கான விருது கிடைத்தது. அதுக்கு அவங்களோட உள்ளொழுக்கம் எஸ் நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஊர்வசி மேடம் வந்து இந்த பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு இருக்குல்ல, அந்த அவார்டுக்கு முன்னாடி எல்லாம் ஊர்வசி அவார்டுன்னு தான் பேரு. நேஷனல் அவார்ட் சொல்றீங்களா நீங்க? நேஷனல் அவார்ட் ஃபார் ஆக்டிங் ஃபீமேல்ஸ்க்கு ஊர்வசி அவார்டுன்னு தான் பேரு. ஓகே ஓகே. பாரத் அவார்ட் ஃபார் மென் அண்ட் ஊர்வசி அவார்ட் ஃபார் விமென் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. சோ ஊர்வசி மேடமுடைய பேர்லயே அந்த அந்த அவார்டு இருக்கு. அவங்களுக்கு அவார்டு கொடுத்தா அந்த அவார்டுக்கு பெருமை. அந்த அளவுக்கு ஷீ இஸ் a true ஜீனியஸ். அது அவங்க எல்லாம் வந்து ஜீனியஸ் அண்ட் வெர்சடைல் ஜீனியஸ். ரொம்ப சில பேர் தான் அப்படி சொல்ல முடியும். கமல் சார், சிவாஜி சார், எஸ்பிபி, இந்த பொம்பளை சிவாஜி, ஊர்வசி. ஏன்னா அவங்க வந்து அழ வச்சாங்கன்னா அழ வச்சிருவாங்க, சிரிக்க வச்சாங்கன்னா சிரிக்க வச்சிருவாங்க. எல்லாமே அந்த மூக்குத்தி அம்மன் ஒரு படத்துல வந்து சிரிக்க வச்சுட்டே இருப்பாங்க, கடைசியில அழுதுருவோம் நம்ம அவங்க இதுல. அவங்களோட மலையாளம் பிலிம்ஸ் தான் பாத்தீங்கன்னா பட்டு கிளாமரா, தமிழ்லயே தானே கண்ணை திறக்கணும் சாமி அப்படின்னு ஆடினவங்க இன்னைக்கு வந்து அப்படியே விக்கிச்சு போய் கைத்தட்ட மறந்து போய் தியேட்டர்ல நான்லாம் பார்த்தேன் உள்ளொழுக்கம் படத்தை. என்ன ஒரு ஆர்டிஸ்ட்! அவங்களுக்கு இந்த அவார்டு கொடுத்தது கரெக்ட் தான். அவங்க வந்து ஷாருக் கானோட அவார்டை வந்து குவெஸ்டின் பண்ணியிருக்காங்க. என்ன அது ஒரு கமர்ஷியல் படம், அதுல வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு குவெஸ்டின் பண்ணியிருக்காங்க. எனக்கு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ புரியுதுங்க. ஏன்னா அது வந்து ஒரு பக்கா மாஸ் படம், அதுல 2 ஃபைட் இருக்கு, டான்ஸ் இருக்கு. அதுல வந்து நடிப்பு அப்படிங்கிறத விட ஒரு மாஸ் படம் தான் அது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஷாருக் கான் வந்து அவர் பிலிம் இன்ஸ்டிடியூட் ப்ராடக்ட். அவர் ஒரு நல்ல நடிகர். ஸ்வதேஷ், அப்புறம் இந்த படம் நம்பி நாராயணன் வச்சு மாதவன் ஒரு படம் எடுத்தாரு. அதுல ஒரு சீக்வன்ஸ் தான் வருவார் ஷாருக் கான். ஆனா அந்த ஒரு சீக்வன்ஸ்ல அவர் வந்து அவருடைய ஆக்டிங் ஜாப்ஸ் நிரூபிச்சிருப்பாரு. நிறைய நல்ல படங்கள் அவர் நடிச்சிருக்காரு, கஷ்டமான ரோல்ஸ் நடிச்சிருக்காரு. கபிஹா கபினா அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு. தீஸ் ஆர் ஆல் நாட் ஈஸி ரோல்ஸ். ஓகே, மெயினா ஸ்வதேஷ்க்கு அவருக்கு நேஷனல் அவார்ட் கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க எல்லாருமே, ஆனா அவருக்கு அதுல கிடைக்கல. சோ இப்போ வந்து ரொம்ப நாளா கொடுக்காத அவார்டை இன்னைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு எல்லாரும் விமர்சனமா வைக்கிறாங்க. நான் என்ன தெரியுமா சொல்றேன், இது என்னோட தனிப்பட்ட கருத்து. நம்பர் 1, அட்லி படத்துல அடுத்த படத்துல நான் போய் சான்ஸ் கேட்க போறேன். ஏன்னா இந்த அட்லி கை வச்சா அது வந்து வேற லெவல் சக்சஸா போகுது. நேஷனல் அவார்ட் ஷாருக் கானுக்கு இது வரைக்கும் ஆர்ட் பிலிம்ல அவர் நடிச்சப்போ கிடைக்காத அவார்டு கூட அட்லி படத்துல நடிச்சப்போ கிடைச்சிருக்கு. ஸோ அவர்கிட்ட கண்டிப்பா இத பத்தி நம்ம ஒரு விண்ணப்பம் வைக்க வேண்டியிருக்கு. பட் மெயினா என்னன்னா கமர்ஷியல் படம் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுல வந்து அன்பிலீவபிள் சிச்சுவேஷன்லாம் இருக்கும்.
இப்போ நீங்க உண்மையா ரியல் லைஃப்ல இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை எடுத்து நீங்க பண்றீங்க நடிக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுடைய நடிப்பு சூப்பரா இருக்கு, ஓகே. பட் நீங்க பார்த்திருக்கீங்க, அத வந்து ஏதோ ஒரு இடத்துல நீங்க சந்திச்சிருக்கீங்க, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்க மைண்ட்ல இருக்கும், அதை வச்சு நீங்க நடிப்பீங்க சனா. ஓகே. பட் ஃபேண்டசி படம் நடிக்கிறீங்க, இல்ல இந்த மாதிரி பக்கா கமர்ஷியல் படம் நடிக்கிறீங்கன்னா அதுல எல்லாம் அன்ரியலிஸ்டிக்கா சீக்வன்ஸ் வரும். அதெல்லாம் நம்ம கற்பனை பண்ணி நடிக்கணும். அந்த கற்பனை நடிப்ப ஒருத்தன் பார்த்து நம்பி 3 மணி நேரம் தியேட்டர்ல உட்காரணும். அது கஷ்டம் தானே. ஓகே. பட் அவங்க ஆ? விஜயராகவனுக்கு கொடுத்ததுமே ஏன் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் எழுப்பி இருக்காங்கல்ல. இத நான் ஒத்துக்கிறேன். விஜயராகவன் அவர்களுக்கு நேஷனல் அவார்ட் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் அதுக்கு கண்டிப்பா அவருக்கு வந்து கொடுத்துருக்கணும் இல்ல. இதுக்கு ஷேர் தானே பண்ணாங்க. விக்ராந்த் மாசே அண்ட் ஷாருக் கானுக்கு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை 3 பேருக்கு கொடுக்க முடியாதுன்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. ஒண்ணு. ரெண்டாவது, நானும் ஊர்வசி மேடம் சொன்ன ஒரு விஷயத்த ஒத்துக்கிறேன். 2 ஹிந்தி படங்களுக்கு அவங்க அவார்டு கொடுத்திருக்காங்க. ஷாருக் கானுக்கு இன்னொரு நல்ல படத்துக்கு அடுத்த வருஷம் கூட கொடுக்கலாம். டான்லாம் கூட நல்ல படம் தான். அதுல அவர் வந்து வில்லனா அருமையான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாரு. வேற படத்துக்கு கூட கொடுத்திருக்கலாம். விக்ராந்த் மாஸ்டர் டோட்டலி டிசர்விங். 12th ஃபெயில். எஸ், 12th ஃபெயில். அது வந்து டோட்டலி டிசர்விங். விஜயராகவனுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணிருக்கலாம். ஐ டெஃபினெட்லி அக்ரி வித் தட். ஓகே. தென் ஹனுமன் அண்ட் கேரளா ஸ்டோரியில எப்படி மேம் பாக்குறீங்க? ஹனுமன் ஒரு நல்ல முயற்சிமா. இங்க சூப்பர் ஹிட், மக்களால் பாராட்டப்பட்ட படம். அதுக்கு வந்து அந்த கேட்டகரியில தானே கொடுத்திருக்காங்க. அது ரொம்ப கரெக்ட் தான். கேரளா ஸ்டோரிய பொறுத்த வரைக்கும் இது வந்து நேஷனல் லெவல்ல போன வருஷம் நமக்கு இந்தியால இதுதான் பெஸ்ட் பிலிம்னு கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா, ஒரு படத்தை வந்து பெஸ்ட் பிலிம்னு என்ன பாராமீட்டர்ஸ்ல பாக்குறாங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா நேஷனல் பெஸ்ட் பிக்சரா தாரே ஜமீன் பர்லாம் வந்திருக்கு. அந்த கேட்டகரி படங்களை லகான் வந்திருக்கு. நிறைய அந்த மாதிரி படங்கள் எல்லாம் பார்த்துட்டு இந்த படம் பார்க்கும் பொழுது ஆர்டிஸ்டிக்கலா இந்த படம் ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்லாம் சொல்ல முடியாது. பட் அதோடைய மெசேஜ் இது வந்து ஒரு ரியல் மெசேஜ் தான். இது நடக்கிற விஷயத்தை தான் அவங்க காமிச்சிருக்காங்க. அது வந்து பொய்யோ இல்ல வந்து சர்ச்சையோ அப்படிலாம் நான் ஒத்துக்கல. எஸ், லவ் ஜிஹாத் இஸ் a திங். அது இருக்கு. அது இல்லன்னு டினையல்ல இருக்கிறதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் பிகாஸ் இட்ஸ் தேர். யூ நோ இட், ஐ நோ இட், இட் இஸ் தேர். அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் ஃப்ரிட்ஜில் பீஸா கிடைக்கிற பெண்களுடைய நியூஸ் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஓகே. பட் அண்ட் கேரளா ஸ்டோரியில அதுல இட் இஸ் பேஸ்ட் ஆன் ரிப்போர்ட்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பர்சன் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் விக்டிம்ஸ். ஸோ அதெல்லாம் நான் கொஸ்டின் பண்ணல. பட் படம் வந்து ஒரு அருமையான கலை படைப்பான்னு பாத்தீங்கன்னா அதுல பாடல்களோ இல்ல ஸ்கிரீன் பிளேவோ இல்ல டயலாக்ஸோ போன வருஷம் வந்த எத்தனையோ படங்களை விட பெஸ்டா இருக்கான்னு கேட்டா இல்ல. ஓகே. ஐ திங்க் தே ஹேட் ஃப்ரெண்ட்ஸ் இன் தி ரைட் பிளேசஸ். ஓகே. பட் ஏன்னா கேரளா முதல்வரே வந்து அதுக்கு எதிரா வந்து ஒரு கடிதம் எழுதி இருந்தாரு. நீங்க லவ் ஜிகாத் அவர் ஆர்ட்ட பத்தி எழுதல. அவருடைய பிரச்சனை பொலிட்டிக்கல். அவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் முதல்வர். அவர் வந்து கேரளா ஸ்டோரிய வந்து எதிர்க்கலன்னா தான் ஆச்சரியம். ஓகே, ஃபைன். ஏன்னா ஒரு சின்ன இதை வச்சு இவ்வளோ பெருசா அதை போர்ட்ரைட் பண்றது அங்க கொஸ்டின் மார்க்கா வருதோ அப்படிங்கிற அது இல்ல. இதையே நான் மறுக்கிறேன். பெரிய விஷயத்த அவங்க பெருசா போர்ட்ரேட் பண்ணிருக்காங்க. சின்ன விஷயம்னு சொல்றது போய் கேரளாவுடைய மரியாதை இதனால கெட்டுருச்சு அப்படின்னு சொல்றத நான் கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. அது பினராயி விஜயன் கேரளாவை தவறா போர்ட்ரேட் பண்றீங்கன்னு நடக்கிறத காமிச்சா நடக்கிறது தப்பா நடக்குது, அதை காட்டுறாங்க. நான் வந்து I stand by the research of the filmmakers. My only comment is on the artistic value of the movie. இது வந்து மோர் ஒரு டாக்குமெண்ட்ரிக்கும் ஒரு மூவிக்கும் நடுவுல ஏதோ ஒரு ஸ்பேஸ்ல இருக்குது. சினிமான்னு அதுல என்ன இருக்கு? உற்சவா? அது உற்சவுக்கு கிடைச்சது அவார்டு. உற்சவெல்லாம் வந்து ஒவ்வொரு ஃப்ரேமும் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். இது அப்படி இல்லை. இது கொஞ்சம் ராவா இருந்தது. ஆனா நான் ஜட்ஜ் இல்லைங்க. அவங்களோட டேஸ்ட்க்கு அவங்க கொடுத்துருக்காங்க.
ஓகே. நீங்க இப்போ வந்து அரசியல்ல பிஜேபியில இருக்கீங்களா மேம்? தொடர்ந்து ஆமா. செயல்பட்டு இருக்கீங்க. ஓகே. ஆமா. தென் குஷ்பு மேமுக்கு இப்போ வந்து பதவி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து தேர்தல் வரப்போகுது. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க உங்களுடைய அரசியல் பயணமும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேர்தல் வரப்போகிறது முதல்ல சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் இயர் தேர்தல் வரப்போகுது. தமிழ்நாட்டுக்கு விடியல் விடியல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த விடியல் உண்மையான ஒரு விடியல்ல இருந்து ஒரு விடிவு கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். குஷ்பு மேடத்தை பத்தி சொல்லணும்னா அவங்க வந்து ஒரு அறிவான பெண், தைரியமான பெண் அண்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான பெண்ணு. அவங்க வந்து அரசியல்ல ரொம்ப எல்லா விதத்திலையும் பொருத்தமான ஒரு பெண். அவங்களுக்கு இன்னைக்கு வந்து தேடி வந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. பிஜேபியில துணைத் தலைவரா அவங்க இருக்கிறாங்க. அதை நான் ரொம்ப நல்ல விஷயமா பாக்குறேன். ஏன் தெரியுமா? ஒரு முஸ்லிம் பெண், ஓகே, அவங்க வந்து ஒரு பாரத விலாஸ் மாதிரி. அவங்க ஒரு முஸ்லிம் பெண், எங்கேயோ பிறந்தவங்க, இந்தி பேசிக்கிட்டு இருந்தவங்க, தமிழ்நாட்டுடைய மருமகளா ஆகுறாங்க, 2 பெண்களுக்கு தாயா இருக்கிறாங்க. எல்லா வகையிலும் அவங்க வந்து ஒரு நல்ல ரோல் மாடல் ஃபார் ஓட்டர்ஸ். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஷி இஸ் கெட்டிங் ரெக்கக்னிஷன் இன் பிஜேபி. அது துணை தலைவர் பதவி இல்லையா? ஆமா. இல்ல, பிகாஸ் பிஜேபினா உடனே எல்லாரும் ஆன்டி முஸ்லிம்னு நினைப்பாங்க. குஷ்புக்கு வந்து முஸ்லிம்ங்கிற காரணத்துக்காக கொடுக்கல. அவங்க நிறைய ஒர்க் போட்டிருக்காங்க. ஸோ பார்ட்டியில வந்து உழைச்சா உயரலாம் அப்படிங்கறத நிரூபிச்சிருக்கிறாங்க. மத்த எல்லாருக்கும் கூட அப்படிதான் கிடைச்சிருக்கு போஸ்டிங். இவங்களுக்கு கிடைச்சது எனக்கு ஆஸ் அ கோஸ்டார், ஆஸ் அ லேடி, எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகே. தென் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி கூட்டணி? ஏடிஎம்கேவும் பிஜேபியும் இப்பதான் எம்பி எலெக்ஷன்ல ஒருத்தர் திட்டிக்கிட்டாங்க. ஆனா அதனால 2 பேருக்குமே நஷ்டம் அப்படிங்கறத உணர்ந்து இப்ப சேர்ந்திருக்காங்க. மக்களுடைய ஆசை அதுங்கிறது த்ரூ எம்பி எலெக்ஷன் தே மஸ்ட் ஹவ் ரியலைஸ்ட். அதனாலதான் இப்போ சேர்ந்திருக்காங்க. கண்டிப்பா சி அட் த எண்ட் ஆஃப் த டே இந்தியா கூட்டணியே இருந்திருக்கு. இந்தியா கூட்டணியில கம்யூனிஸ்ட், மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால், திமுக எல்லாரும் சேர்ந்து கூட்டணி அமைச்சாங்க. ஒருத்தர் கொள்கை கூட ஒருத்தரோட ஒத்தே போகாது. இன்னும் சொல்ல போனா சில ஸ்டேட்ஸ்ல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பீட் பண்ணி எதிர் அணியில அவங்க வந்து வேட்பாளர் நிறுத்தி இருந்தாங்க. ஆனா டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரே கூட்டணி அப்படின்னு சொல்லி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டுல இந்த திமுக அரசை அப்புறப்படுத்தணும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. டெய்லி பேப்பரை திறந்தா ஒண்ணு டவுரி டெத்துன்னு வருது, இல்ல ஆணவ கொலைன்னு வருது, இல்ல ரேப்பு மர்டரு அப்படின்னு வருது. இது எதுவும் இல்லைன்னா சரி, அடுத்த பக்கத்தை பார்த்தா கஞ்சா போதையில் தாயையே வெட்டி கொன்ற அப்படின்னு வருது. இது முன்னாடி வரலையான்னு கேட்காதீங்க. முன்னாடி எல்லாம் ஏதோ அங்கிட்டும் இங்கிட்டும் வந்துட்டு இருந்தது. இப்போ அங்கிட்டும் இங்கிட்டும் நியூஸ் வருது. இந்த மாதிரி செய்தி தான் நிறைய வருது. இந்த அரசுக்கு ஒரு மாற்று வேணும் அப்படின்னு டிஎம்கேக்கு ஓட்டு போட்டவங்களே யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் கூட அவங்களுடைய வித்தியாசங்களை ஒரு பக்கம் வச்சுட்டு முதல்ல இவங்களை அப்புறப்படுத்திட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க உங்களுடைய கொள்கையை பார்த்துக்கோங்க. அப்படித்தான் நம்ம ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியை பாக்குறோம். ஏடிஎம்கே தான் மெயின் பார்ட்டி. பிஜேபி வந்து அவங்களுக்கு துணை தான் இருக்க முடியும். தே ஆர் நாட் தமிழகத்துல ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு கட்சியா அவங்க வளர்ந்துகிட்டு இருக்காங்க. தே ஆர் நாட் லைக் ஏடிஎம்கே. பட் நான் அவங்க 2 பேரும் மட்டும் சொல்லல. நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம், இன்னும் இருக்கக்கூடிய எல்லாரும், இன்க்ளூடிங் திருமாவளவன், இன்க்ளூடிங் புதிய தமிழகம், எல்லாருமே, பாமக, தேமுதிக எல்லாருமே ஒரு அணியில வாங்க, திமுகவுக்கு எதிராக வாங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன் திமுகக்கு எதிரா இவ்வளோ இது? இப்பதானே சொன்னேன், முடியாதுமா. இந்த 5 வருஷத்திலேயே நாம வந்து நூடுல்ஸ் ஆயிட்டோம். இதுக்கு மேல எல்லாம் வந்து தாங்காது. ஓகே. நீங்க பிஜேபி செலக்ட் பண்ண என்ன ரீசன் மேம்? நான் தெலுங்கானால ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இங்கேயும் இருக்கணும் அங்கேயும் இருக்கணும். ஸோ தட் இஸ் வை நம்பர் 1. அண்ட் நம்பர் 2, நான் வந்து ஆக்சுவலி ஏடிஎம்கேல ஒரு லாயலிஸ்ட். ஜெயலலிதா அம்மாவுடைய மிகப்பெரிய ஃபேன்.
But from a national politics point of view, I think BJP is the better fit for me. ஏன்னா ரைட் விங் தாட்ஸ் எனக்கு நிறைய இருக்கு. இன்னொன்னு, நான் வந்து பெரியாரை விஜய் சொல்ற மாதிரி தான், பெரியாரை ஏற்கிறோம், ஆனா எல்லா விஷயத்திலயும் ஏற்கிறது இல்ல. எனக்கு பெரியாரிஸ்ட்ங்கிற மென்டாலிட்டியில சாதியமும் வெறுப்புவாதமும் பேசுறவங்களை பார்த்து கொஞ்சம் கூட மரியாதை கிடையாது. பெரியாருக்கிட்டயே வந்து அவருடைய நிறைய விஷயங்கள்ல எனக்கு முரண்பாடு உண்டு. பெரியாருடைய பெண்ணியத்தை நான் ஏத்துக்கலாம், ஆனா பெரியாருடைய பாலிடிக்ஸை வந்து ஏத்துக்கவே முடியாது. அது அது வந்து நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஒரு தவறான பாதையை காமிச்ச ஒரு விஷயம் நினைக்கிறாள். சோ ஆன்டி பெரியாரிஸ்டா இருக்கிற இடத்துல எனக்கு ஃபிட் பெட்டரா இருக்கும். அம்பேத்கரிஸ்ட் அம்பேத்கர் கிட்ட எனக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு கான்ஃபிளிக்டோ ஒரு முரணோ உள்ள ஒரு எதிர்ப்போ இல்லை. எல்லாருமே அம்பேத்கரிசம்னா உடனே அதை தவறா இன்டர்பிரேட் பண்ணி அவங்க சௌகரியத்துக்கு அதுக்கு ஒரு மீனிங் கொடுக்குறாங்க. அம்பேத்கர் அவர்கள் அப்ரெசிவ் காஸ்ட் ஆப்ரேஷனை வந்து எல்லா விதத்திலையும் எதிர்த்தாரு. பட் அவர் எந்த காஸ்டையும் சேர்ந்தவர்களை வந்து விலிஃபை பண்ணல. தனிப்பட்ட வெறுப்பையோ இல்ல ஒரு ஜாதியை குறிப்பிட்டு அவங்களை, இப்போ டிஎம்கே பாத்தீங்கன்னா ஆன்டி பிராமினிசம் அப்படிங்கறது அவங்களுடைய கொள்கையில ஒண்ணு. ஒரு சமூகத்தை மட்டும் திட்டி பூச்சாண்டி காமிச்சு அந்த சமூகத்தை காமிச்சு மத்தவங்களை ஏமாத்திக்கிறது அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. இந்துத்துவவாதி அப்படிங்கிற ஒரு இத கொண்டு வராங்களா மேம்? இருந்துட்டு போகுது. இந்துத்துவ கிறிஸ்டியன் முஸ்லிம் லீக்னு நம்ம நாட்டுல ஒரு கட்சி இருக்குது. அப்ப ஏன் இந்து கட்சின்னு இருக்கக்கூடாதா? அதுல என்ன தவறு இருக்கு? அவங்க கட்சியில கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க. அனில் ஆண்டனிலாம் கேரளால பெரிய தலைவரா இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே அலிசா அப்துல்லா, வேலூர் இப்ராஹிம், குஷ்பு அப்படின்னு இஸ்லாமிய பெருமக்கள் பெருவாரியாக இருக்கிறாங்க கட்சியில. அவங்கள ஏன் நம்ம இந்துத்துவான்னு சொல்லணும்? அப்படியே சொன்னாலும் என்ன தப்பு? இருந்து போகுது. நம்ம நாட்டுல மைனாரிட்டிஸ்க்கெல்லாம் கட்சி இருக்கு, மெஜாரிட்டிக்கு கட்சி இருக்காதா? நியாயம் தானே? பட் ஒரு சமூகத்தை வந்து வேண்டவே வேண்டான்னு ஒதுக்கிட்டு மேல வரணும்னு நினைக்கிறது வந்து தப்பு தானே மேம்? எந்த சமூகத்தை வேண்டவே வேண்டான்னு ஒதுக்குறாங்க? இந்துத்துவ இததான் ரொம்ப மெயினா அவங்க இது பண்றாங்கல்ல. சோ அது மாதிரி இல்லைங்க, நீங்க சொன்ன கேள்வி ஒரு சமூகத்தை ஒதுக்குறாங்கன்னு. நான் சொல்றேன், திமுக பிராமணர்களை ஒதுக்குறது. ஆன்டி பிராமினிசம், நான் பிராமின் கட்சி தான் தீகா. தீகாவுடைய பழைய பேர் வந்து நான் பிராமின் பார்ட்டி, சரியா? திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்ப்பனர் அல்லாத மந்திரி சபை அப்படிங்கறத எலெக்ஷன் ப்ராமிஸா வச்சாங்க. அறிஞர் அண்ணா வச்சார் அத. சோ தே ஆர் அகேன்ஸ்ட் பிராமின்ஸ். ஆனா வீட்டுல இல்ல, பர்சனல் லைஃப்ல அவங்க எல்லாரும் பிராமின்ஸ் தான் கட்டிக்குவாங்க. ஆனா பாலிடிக்ஸ் மக்கள் கிட்ட போய் அவங்க ரெட்டை வேடம் போடுவாங்க. அவங்களுடைய லாயர் பாத்தீங்கன்னா பிராமின், வீட்டுல மனைவிகள் பாத்தீங்கன்னா பிராமின், ஆடிட்டர் பாத்தீங்கன்னா பிராமின், டாக்டர் பாத்தீங்கன்னா பிராமின். பட் வெளியே வந்து அந்த வேஷத்தை அவங்க போடுவாங்க. பிஜேபியில அந்த மாதிரி என்ன வேஷம், யார தள்ளி வச்சு போடுறாங்க? இல்லங்க, நான் கேக்குறேன். நீங்க சொன்னீங்க ஒரு சமுதாயத்தை அவங்க தள்ளி வைக்கிறாங்கன்னு. யார சொல்றீங்க? நீங்க இஸ்லாமிய பெண், யார நீங்க சொல்றீங்க? இல்ல, அவங்க அதிக பெரும்பான்மை வந்து இந்துக்களுக்கு தான் கொடுக்கற மாதிரி இருக்குல்ல. அதுல என்ன தவறு இருக்கு? அதுல என்ன தவறு இருக்கு? எப்படிங்க தவறு? அது எப்படிங்க புரியல எனக்கு. ஒரு ஊர்ல 100 பேர் இருக்காங்க, அதுல 16 பேருக்கு நீங்க முன்னுரிமை கொடுக்கணும்னு விரும்புறீங்க. அப்ப மீதி 84 பேர் என்னங்க பண்றது? ஏன் 16 பேருக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்கணும்? அவங்க வெறும் 16 இருக்கிறதுனாலயா? அப்படியெல்லாம் பண்ண முடியாது. ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு உதவி அதிகமா தேவைப்படுது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம முன்னுரிமை கொடுக்கணும். எல்லா மைனாரிட்டியும் ஒரே லெவல்ல இல்ல. நமக்கு பிரசிடென்ட்டும் மைனாரிட்டி தான். இதுக்கு முன்னாடி இருந்தாரு திரௌபதி முர்மு அவர்கள் எஸ்டி, அதுக்கு முன்னாடி ராம்நாத் கோவிந்த் எஸ்சி. அவங்களே இப்போ சன் டிவியுடைய அதிபர் கலாநிதி மாறன் அவர்களுடைய கம்யூனிட்டி பாத்தீங்கன்னா அது பட்டியலின சமூகம். அதுக்காக அவர் கஷ்டத்துல இருக்காரு, அவருக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு பேச முடியுமா நம்ம? கொஞ்சம் லாஜிக்கா இருக்கணும். இந்துத்துவா அப்படிங்கிறது வந்து ஏதோ கெட்ட வார்த்தைன்னு நான் ஏன் நீங்க அப்படி அந்த பிரச்சாரத்தையே நான் மறுக்கிறேன். இப்ப நீங்க சாமி கும்பிடுறது தப்பாமா? இல்லங்க, சாமி கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வராத ஒரு சந்தேகம்,
அல்லாவை அல்லாவின் ஆசீர்வாதத்தை பெறுங்கள் அப்படின்னு சொன்னா வராத ஒரு சந்தேகம் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடும் போது ஏன் வருது? அது மெஜாரிட்டியோட தப்பா? இப்போ நீங்க எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருவீங்களா? கண்டிப்பா வருவீங்க. ஓகே ஃபைன். விஜய் அவர்களுக்கு டிவிகே எப்படி மேம் பாக்குறீங்க? டிவிகே பாக்குற அளவுக்கு அவங்க இன்னும் மெட்டீரியலே கொடுக்கலங்க. அப்பப்போ கொஞ்சம் நியூஸ் வருது, அதுவும் கன்சிஸ்டண்டா இல்ல. விஜய் அவர்களை தனிப்பட்ட முறையில சினிமா ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி நான் ரொம்ப மதிக்கிறேன். இப்ப அஜித்குமார் உசுறு போச்சு, அதுக்கு முன்னாடி கள்ளச்சார மரணங்கள் நடந்தது, அதுக்கு முன்னாடி அனிதாவுடைய மரணம் தற்கொலை, இது போன்ற விஷயங்கள்ல அவர் வந்து அவருடைய இரக்க குணம் அதிகமா இருக்கு அவர்கிட்ட. ஒரு உசுறு போச்சுன்னா பதறி போய் ஓடி போய் அங்க அவர் நிக்கிறார். இதை நான் வந்து தொடர்ச்சியா பாக்குறேன். பட் ஒருத்தர் மட்டும் போதாதுங்க. அவருடைய ஒரு விஜய் என்கிற ஒருத்தருடைய கவர்ச்சி மட்டும் போதாது. விஜயகாந்த் அவர்கள்லாம் வந்து எத்தனையோ வருடம் அரசியல் அனுபவம் மிக்கவர். கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கே இங்க வந்து ரொம்ப சவாலா தான் இருந்தது. மக்கள் அப்படியெல்லாம் வந்து சினிமால நடிச்சாரு அதனால அவரை நாம வந்து ஏகோபித்த ஆதரவு கொடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறது இல்ல. அதனால வெயிட் அண்ட் வாட்ச். எனக்கு அவங்க கட்சியுடைய செயல்பாடுகள் ரொம்ப இந்த பக்கமும் பேசுறாரு அந்த பக்கமும் பேசுறதா தெரியுது. ஏதாவது ஒரு நிலைப்பாடு எடுக்கணும், அவர் எல்லாரையும் கவரணும்னு நினைக்கிறாரு, அது கடைசியில எல்லா இடத்துலயும் பேக்ஃபயர் ஆகுமோன்னு ஒரு பயம் இருக்கு. ஓகே டன். சென் அம்மனா நடிச்சிருக்கிறது கேஆர் விஜயா மேம், தென் ரம்யா கிருஷ்ணன் மேம், மீனா மேம், இப்போ கஸ்தூரி மேம், ஸோ ராகு கேது, சமுத்திரகனி சார் கூட. எப்படி மேம் இந்த வாய்ப்பு வந்தது? தென் அம்மனா நடிக்கிறத வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கு வாய்ப்பு வந்ததுக்கு காரணம் நான் வந்து ஏற்கனவே பர்சனல் லைஃப்ல சாமி கும்பிடுறது ரொம்ப அதிகமான பழக்கம் உண்டு. நான் சாமி கும்பிடுறதுன்னு தான் சொல்றேன். ஏன்னா நான் வந்து சர்ச்சுக்கும் போவேன், மசூதிக்கும் போவேன், அதிகமா எனக்கு தெரிஞ்ச இந்து மத கடவுள்களுக்கு போவேன். நான் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சனிக்கிழமை தோறும் தவறாம போவேன். அதனால என்னுடைய இந்த கடவுள் பக்தியை தெரிஞ்சவங்க, நான் இந்த RS மனோகர் அவர்களை வந்து அவர் இருந்த காலத்துல இந்திரஜித் அப்படின்னு ஒரு சீரியல் எடுத்தாங்க ஜெயா டிவிக்காக, JJ டிவி அதுக்கு அப்போ பேரு. அந்த டைம்ல வந்து அதுல சீதையா நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு வந்தது. நான் 2 நாள் நடிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு டைஃபாய்டு வந்து எனக்கு பதிலா மோகினி நடிச்சாங்க அந்த இதுல. சோ அது வந்து அம்மா, புரட்சி தலைவி அம்மா தேர்ந்தெடுத்து என்ன அதுல நடிக்க சொல்லி, இந்த பொண்ணுக்கு கண்ணு முகம் எல்லாமே ஒரு சாஃப்டா இருக்கு அப்படின்னு சொல்லி செஞ்ச ஒரு விஷயம். அதுக்கப்புறமும் அதனால எனக்கு அந்த கடவுள் பக்தி அதிகம் தெரிஞ்சவங்க மூலமா தான் எனக்கு இந்த வாய்ப்பு வந்தது. RS மனோகரோட டிராவல் பண்ண ஒரு தியேட்டர் குரூப் தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. துரை பாலசுந்தரம்ங்கிறவர் ஒரு தமிழரசன் தியேட்டர்ஸ் ஒரு நாடக கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. அவர் தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. RS மனோகர் பாணியில் புராண கதைகளை மேடையேற்றும் ஒரு நல்ல பெயர் பெற்ற நிறுவனம் அவங்க. ஆனா இது என்னுடைய முதல் சாமி படம் இல்ல. நான் இதுக்கு முன்னாடி தெலுங்குல ஏற்கனவே 2 படம் நடிச்சிருக்கேன். சோ இது தமிழில் எனக்கு கடவுள் வேடம் தரித்து முதல் படம். ஓகே. தென் அதுக்கு ஆதரவு எதிர்ப்பு ரெண்டுமே உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்ல எதிர்ப்பெல்லாம் சும்மா வம்புக்கு கேக்குற நம்ம மீடியால தான் அதெல்லாம் வந்து கொளுத்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜனங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு, உங்களுக்கு ரொம்ப வேஷ பொருத்தம் பிரமாதமா இருக்கு அப்படிங்கிற காமெண்ட்ஸ் தான் நிறைய வந்துட்டு இருக்கு. என்னுடைய தமிழை பாராட்டி நிறைய சொல்றாங்க, அதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் தமிழ் பேசக்கூடிய ஒருத்தர் தமிழ் செந்தமிழ் பேசி இலக்கண தமிழ் பேசி நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு நல்ல பெருமை. இந்த போட்டோவை நான் வந்து விஜயம்மா கிட்ட காமிச்சேன். இந்த படம் ரொம்ப நாள் முன்னாடியே எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நான் ஒரு படம் நடிச்சேன் விஜயம்மா காம்பினேஷன்ல ஒரு காமிச்சேன். அவங்க ஏய் எனக்கே போட்டியா வந்துடுவ போல இருக்கே அப்படின்னு சிரிச்சாங்க. சமுத்திரகனி சார், சமுத்திரகனி சாரும் இந்த படத்துல வந்து இந்த மாதிரி சிவன் வேஷம் அப்படின்னு சொன்னதும் வேற எந்த பேச்சுமே பேசாம இந்த ஒரு சிறிய படைப்பு ஸ்மால் பட்ஜெட்ங்கிறது உணர்ந்து அவரை வந்து நடிச்சிருக்கிறாரு.
பாக்குறதுக்கு அப்படியே சிவன் வேஷம் அவருக்கு நல்லா பொருந்திருக்கு. நேத்து அவரை நான் ஃபோன் பண்ணி பாராட்டினேன். ஓகே, சூப்பர். வாழ்த்துக்கள். ஏன்னா படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஸ்க்ரீன்ல வந்து உங்களை வந்து அம்மனா பார்க்கவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இன்டர்வியூ வந்து நீங்க சினிமா, தென் பல நினைவுகள், தென் அரசியல், ராகு கேது, அம்மன் எல்லாத்தோடையும் வந்து பேசியிருக்கீங்க. டைம் ஒதுக்கி பேசினதுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்ஸ் எ லாட். நன்றி, தேங்க்யூ. Chennai Silks RD Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar Velachery Krompet and Thiruvallur.